வாங்கடி, வாங்க, உள்ள வாங்க. என்னடி வீட்ல யாரும் இல்ல? அவர் ஆபீஸ்க்கு போயிருக்காரு, அத்தை மாமா வெளியே போயிருக்காங்க. உட்காருங்க, வாங்க. நீ மாதவி கிட்ட போய் பேசுனியா? உன் புருஷனுக்கும் அவளுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு சொன்னாலா? பிரியா, மாதவி அக்காவை மரியாதை இல்லாம அவ இவன்ட்டு பேசாத, எனக்கு கஷ்டமா இருக்கு. நேத்து வரைக்கும் நீயும் அவ இவன் தானே பேசிட்டு இருந்த. திடீர்னு அவ எப்படி உனக்கு அக்காவானா? ரவி வாழ்க்கையில அவ முதல்ல வந்ததுனால இந்த மரியாதையா? சேச்சா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. மாதவி அக்கா ரவியோட சொந்த அண்ணி. என்னடி புதுசா ஒரு கதை சொல்ற? எனக்கு ஒரே குழப்பமா இருக்குடி. கதை இல்லப்பா, அதான் உண்மை. முழுசா சொன்னாதான் எல்லாம் உங்களுக்கு புரியும். ரவிக்கு ஜீவாண்டு ஒரு அண்ணன் இருந்தாரு. ரவி அவங்க வீட்ல ஒரே பிள்ளை தானே எங்ககிட்ட சொல்லியிருந்த? அப்படித்தான் முதல்ல சொன்னாங்கடி. எனக்கும் இப்ப தானே எல்லா விஷயமும் தெரிஞ்சது. அப்படியா? மாதவி அக்காவும் ஜீவா மாமாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பியிருக்காங்க. பெரியவங்க சம்மதத்தோட கல்யாணமும் நடந்திருக்கு. மாமா யூனியன் லீடருங்கிறதால அவருக்கும் அவரை எம்டிக்கும் அடிக்கடி பிரச்சனை நடந்திருக்கு. அந்த ஆளு மேனேஜரை கொண்டு பழிய மாமா மேல போட்டிருக்காரு. அந்த கொலைய செஞ்சது எம்டி தானு மாமா கோர்ட்ல நிரூபிச்சு அவருக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்திருக்காரு. அந்த கோவத்துலதான் போலீஸ் மூலமா மாமா வந்தாலும் கொண்டுட்டாரு. பாவம் அக்கா, ஆசைப்பட்டவரோட ரொம்ப நாள் வாழ அவங்களுக்கு கொடுத்து வைக்கல. அவங்கவுங்க விதிப்படி தானே எல்லாமே நடக்கும். அது சரி, புருஷன் இல்லனாலும் மூத்த மருமகங்கிற முறையில மாதவி இங்க தானே இருக்கணும். அவ ஏன்? லதா, நான் தான் சொன்னேன்ல, அக்காவை மரியாதை இல்லாம பேசாத. சாரி. அவங்க ஏன் வேற ஒரு வீட்ல போய் தனியா இருக்காங்க? ரவி அண்ணிய போய் பாத்துட்டு வரத அவங்க அம்மா அப்பா ஏன் தப்பா நினைக்கணும்? பொய்யான காரணம் சொல்லி ஜீவா மாமாவை போலீஸ் கூப்பிட்டு அனுப்பியிருக்காங்க. மாமா போக மாட்டேன்னு தான் சொல்லியிருக்காரு. அக்கா தான் அவரை அனுப்பி வச்சிருக்காங்க. அதனால மாமா சாவுக்கு அக்கா தான் காரணம். அத்தையும் மாமாவும் தப்பா நினைக்கிறாங்க. அந்த கோவத்துலதான் மாதவி அக்காவை வெறுத்து ஒதுக்கிட்டாங்க. புருஷனை எழுந்து எந்த ஆதரவும் இல்லாமல் அவங்க தனியா நிக்கிறத ரவியால பொறுத்துக்க முடியல. அவரை பொறுத்த வரைக்கும் மாதவி அக்கா வெறும் அண்ணி மட்டும் இல்லை, அம்மாதான். அந்த நினைப்புல தான் மாதவி அக்காவுக்கு ரவி துணையா இருக்காரு. அவங்களுக்குள்ள இருக்கிறது அம்மா பிள்ளைங்கிற புனிதமான உறவு. மத்தவங்க அது தப்பா எடுத்துக்கிறது கூட ஒரு வகையில ஏத்துக்கலாம். அத்தைக்கு மாமாவுக்கும் இது புரியாம போயிடுச்சேன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படியாவது அக்காவை இந்த குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கணும். ரவிக்கும் நான் அதை தான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். அதை நிறைவேற்றுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எப்படியோ உன் புருஷன் மேல இருந்த சந்தேகம் உனக்கு கிளியர் ஆயிடுச்சு. அது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு உறுத்தலா இருக்கு. மாதவி கன்சீவா இருக்காங்கன்னு சொன்னியே, அத பத்தி ஏதாவது விசாரிச்சியா? விசாரிச்சேன்பா. அத பத்தி பேசுறதுக்கே அவங்களுக்கு விருப்பம் இல்லை. நானும் வற்புறுத்தலை. என்னதான் நெருக்கமான சொந்தமாக இருந்தாலும் இது அவங்களுடைய பர்சனல் விஷயம். அத ஆராய்ச்சி பண்றது எனக்கு நாகரிகமா படலை. ஆனால் அக்கா தப்பானவங்க இல்லைன்னு என்னால் நிச்சயமா சொல்ல முடியும். அவங்க வயித்துல வளர்ற குழந்தைக்கு பின்னாலேயும் ஏதோ ஒரு கதை இருக்கு. சூழ்நிலையாலத்தான் அவங்க அதை சொல்லாம அவாய்ட் பண்றாங்க. அதை விடுடி. ரவி இப்ப உன்கிட்ட எப்படி நடந்துக்கிறாரு? எல்லாரும் தப்பா நினைச்சிட்டு இருக்கிற விஷயத்த நீ சரியா புரிஞ்சிட்டு இருக்க. அவரோட அண்ணிய வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சத்தியமும் பண்ணிருக்க. இப்பவாவது அவருக்கு உன் மேல சாஃப்ட் கார்னர் வந்திருக்கா? தெரியலப்பா. என் மேல அன்பு காட்டுங்கள், பாசம் காட்டுங்கள்னு எப்பவுமே கெஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது. அதெல்லாம் தானாக வரணும். அது மட்டும் இல்ல, நான் இதை உங்களுக்கு செய்யறேன், பதிலுக்கு நீங்க என் மேல பாசம் காட்டுங்கள்னு பேரம் பேசுறதும் அசிங்கம். அதை எதிர்பார்க்கறதும் தப்பு. இப்போதைக்கு இந்த வீட்டோட மருமகளா மட்டும் இருக்கேன். அவருக்கா எப்ப தோணுதோ அப்ப அவர் என்ன மனைவியா ஏத்துக்கட்டும். அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். நீங்க இருங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். வாங்க. குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். என்ன ஊர் சுத்திட்டு இருக்கீங்க? எக்ஸாம்ஸ்க்குலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? என்னம்மா எஸ் மேடம்னு கான்ஃபிடென்ட்டா சொல்லாம ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கீங்க? அதை பத்தி பேசலாம் தான் வந்திருக்கோம் மேடம். நாளைக்கு நடக்க போற எக்ஸாம நாங்க எழுதுறதா இல்ல மேடம், லீவ் போட்டுலான்னு இருக்கோம். ஏன்? ஏற்கனவே ஃபர்ஸ்ட் இயர்ல 4 அரியர்ஸ் வச்சிருக்கோம் மேடம். இந்த எக்ஸாம்லயும் பாஸ் ஆகும்னு நம்பிக்கை எங்களுக்கு இல்லை மேடம். ஏமா அப்படி சொல்றீங்க? நான் நடத்துறது உங்களுக்கு புரியலையா? ஐயோ,
அப்படிலாம் இல்லை மேடம். உங்களை விட ஈஸியாக எங்களுக்கு யாராலையும் சொல்லித் தர முடியாது. பிரச்சனை எங்ககிட்ட தான் இருக்கு. எங்களால் இன்வால்வ் ஆகி படிக்க முடியல. எக்ஸாம் ஹால் போனதுமே எல்லாமே மறந்துடுது. டென்ஷனில் தப்பா எழுதிட்டு வந்துடுறோம். நாங்க ஃபெயில் ஆகிறத பத்தி கவலைப்படல மேடம். ஆனா அந்த ஜான்சி மேடம் கிட்ட நீங்க தோத்துறக்கூடாது. எக்ஸாம் எழுதி உங்களை தோக்க வைக்கிறத விட லீவ் போட்டுட்டு உங்களை ஜெயிக்க வைக்கலான்னு இந்த முடிவுக்கு வந்துட்டோம். நான் ஜெயிக்கணுங்கிறதுல நீங்க ஆர்வமா இருந்தா மட்டும் போதாதுமா, அதுக்கான சப்போர்ட்டும் கொடுக்கணும் இல்லையா? என் கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணுங்கிறது தான் ஜான்சியோட சவால். உடம்பு சரியில்லைன்னு யாராவது ஒருத்தர் லீவ் போட்டா கூட எக்ஸாம் எழுதுற அளவுக்கு மாதவி அவங்கள தயார்படுத்தல. அதனாலதான் எக்ஸாம்னதும் அவங்க பயந்து ஓடிட்டாங்கன்னு ஜான்சி சொல்லுவாங்க. அவங்க என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போகட்டும் மேடம். அவங்களுக்கு முன்னாடி நீங்க அவமானப்படுற மாதிரி ஆகிடக்கூடாது. ஜான்சி கிட்ட தோக்குறது எனக்கு அவமானம் இல்லம்மா. என் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதாம விலகிறது தான் எனக்கு அவமானம். வெற்றியோ தோல்வியோ முயற்சிங்கிறது முக்கியம். முயற்சி செய்யாமலே என் பிள்ளைங்க பயந்து ஓடுறாங்கன்னா அது என்னோட தோல்வி தானே. எக்ஸாம ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியத்தையும் நம்பிக்கையும் நான் அவங்களுக்கு கொடுக்க தவறிட்டேன். ஒரு ப்ரொஃபஸரா நான் என் கடமையை சரியா செய்யலன்னு இந்த விஷயத்திலே தெரிஞ்சு போச்சு. இனிமே இத எக்ஸாம் எழுதிதான் தெரிஞ்சுக்கணுமா? இப்பவே ஜான்சிக்கு ஃபோன் பண்ணி எக்ஸாமை கேன்சல் பண்ண சொல்றேன். என் தோல்வியை ஏத்துக்கிட்டு யூஜி கிளாஸ் எடுக்க போயிடுறேன். ஐயோ வேண்டாம் மேடம், அப்படிலாம் பண்ணிடாதீங்க. உங்களை ஃபர்ஸ்ட் இயருக்கு மாத்திட்டாங்கன்னா நாங்க காலேஜுக்கே போக மாட்டோம். என்ன மாத்தாம இருக்கணும்னா நீங்க இந்த எக்ஸாமை எழுதிதான் ஆகணும். 80% வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ 90% வாங்க வைக்கிறது பெரிய விஷயம் இல்ல. அரியர்ஸ் வச்சிருக்கிறவங்கள ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸா மாத்துறதும் படிப்படியா அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸா மாத்துறதும் தான் ஒரு ப்ரொஃபஸரோட உண்மையான வெற்றின்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு வெற்றியை தான் நீங்க எனக்கு கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்கறேன். எங்களுக்கும் அந்த ஆசை இருக்கு மேடம். ஆனா இன்னொரு பக்கம் பயமாவும் இருக்கு. ஏன் பயப்படுறீங்க? இந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆனா உங்களுக்கு வாழ்க்கையே இல்லைன்னு ஆயிடுமா? இந்த சவால்ல தோத்துட்டா நான் செத்து போயிடுவேனா? இல்ல இந்த உலகம் தான் அழிஞ்சிடுமா? இல்லையே, நம்மள சுத்தி என்ன நடந்தாலும் the life has to go on. இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நம்ம நினைக்கவே கூடாது. எக்ஸாம் பத்தின மென்டல் பிளாக் தான் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையே. அந்த வார்த்தையை கேட்டதும் ஏன் பயம் வந்துச்சு தெரியுமா? உங்க வாழ்க்கையையும் எதிர்காலத்தையும் எக்ஸாம் தான் தீர்மானிக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க. அதுல தோத்துட்டா வாழ்க்கையே அவ்வளவுதான்னு சோர்ந்து போயிடுறீங்க. அப்படி ஒரு தப்பான கான்செப்ட உருவாக்குனதுல என்ன மாதிரி ப்ரொஃபசர், பேரண்ட்ஸ், மீடியான்னு எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கு. அதுக்காக நாங்க உண்மையிலே வெக்கப்படணும். எக்ஸாம், மார்க்கு, கிரேடுன்னு நாங்க என்னதான் அடிச்சுக்கிட்டாலும் நீங்க ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணுமா? இந்த எக்ஸாம்னு இல்ல, எந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி, அதோட ரிசல்ட் நம்ம வாழ்க்கையை முடிவு பண்ண முடியாது, முடிவு பண்ணவும் கூடாது. 3 மணி நேரம் எக்ஸாமோட ரிசல்ட் உங்க எல்லார் வாழ்க்கையும் முடக்கி போட்டுற முடியும்னா நீங்க படிச்ச படிப்பு, உங்க அனுபவம், திறமை எதுக்குமே அர்த்தம் இல்லாம போயிடுமே. எக்ஸாம்ங்கிறது உங்க சப்ஜெக்ட் நாலேஜை செக் பண்றதுக்கான ஒரு டெஸ்ட். இட்ஸ் லைக் அ கேம். கேரமோ, செஸ்ஸோ, டென்னிஸோ எந்த கேமா இருந்தாலும் ஜெயிக்கணுங்கிற டென்ஷனோட தான் நம்ம ஆடுவோம். அதே சமயம் அதுல இருக்கிற சந்தோஷத்தையும் என்ஜாய் பண்ணுவோம். தோத்துட்டா வாழ்க்கை போயிடுங்கிற பயம் இருக்காது. எக்ஸாமையும் நீங்க அப்படிதான் அப்ரோச் பண்ணணும். உங்க பயத்தை தள்ளி வச்சுட்டு என்ன மார்க் வாங்க போறோம்னு கவலைப்படாம கேஷுவலா எழுதி பாருங்க. நீங்க நிச்சயமா ஸ்கோர் பண்ணுவீங்க. பயத்தை தூக்கி போட்டுட்டீங்கன்னா யூ வில் பி த டாப்பர். இதை உங்களை என்கரேஜ் பண்றதுக்காகவோ கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறதுக்காகவோ நான் சொல்லல. உங்களை விட வீக்கான ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் அரியர்ஸ் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. கடைசி செமஸ்டர்ல ஒரே அட்டெம்ப்ட்ல எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவாங்க. அவங்களால முடியும்னா உங்களால ஏன் முடியாது? இது எல்லாமே மனசு சம்பந்தப்பட்ட விஷயமா. முடியும்னு நினைச்சு இறங்குனீங்கன்னா கண்டிப்பா முடியும். இன்னொன்னு சொல்றேன், நாளைக்கு நடக்க போற எக்ஸாம் எனக்கான டெஸ்ட் இல்ல, நமக்கான டெஸ்ட். ஜான்சி என்ன காலேஜை விட்டு துரத்தணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. அதையும் மீறி என்ன காலேஜுக்கு திரும்ப கொண்டு வந்தது நீங்க தான். நீங்க செஞ்சது சரின்னு நிரூபிக்கணும்னா இந்த எக்ஸாம்ல நாம ஜெயிக்கணும். ஜெயிச்சு காட்டுவீங்கன்னு நான் நம்புறேன். கண்டிப்பா ஜெயிப்போம் மேடம், அந்த நம்பிக்கை வந்துருச்சு. குட், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். உட்காருங்க, காஃபி எடுத்துட்டு வரேன். மிஸ்டர் கோபி, நான் ஒரு டாக்டரா இங்க வரல, ஒரு ஃப்ரெண்டா, ஒரு வெல்விஷரா தான் வந்திருக்கேன். உங்க பிரச்சனையை சரி பண்றதுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன்.
மனசுல இருக்கிறத ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது இல்லையா, அதே மாதிரி நீங்க என்கிட்ட ஓப்பனா தைரியமா ஷேர் பண்ணிக்கலாம். நீங்க சொல்ற விஷயம் எதுவா இருந்தாலும் அது நமக்குள்ள தான் இருக்கும், வேற யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நீங்க என்ன நம்பலாம். நம்ம மனசும் வயிறு மாதிரி தான் கோபி. நாம தினமும் 3 வேளை சாப்பாடு நொறுக்கு தின்னு என்னென்னமெல்லாம் சாப்பிட்றோம், அடுத்த நாளே அதை கிளியர் பண்ணிடுறோம். அதனால தான் நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கு. மனசையும் அப்படித்தான் ஆரோக்கியமா வச்சுக்கணும். மனசுல கண்ட குப்பைகள்லாம் வந்து சேரும், அப்பப்ப அதை மனம் விட்டு யாருக்கிட்டையாவது பேசி அதையெல்லாம் கிளியர் பண்ணிடணும். வயிறை சுத்தப்படுத்தாம மேல மேல சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? உயிருக்கே ஆபத்து இல்லையா? அதே மாதிரி மனசை சுத்தப்படுத்தாம அப்படியே வச்சுக்கிறது ரிஸ்க் தான். மனசுல ஏதோ ஒரு பிரச்சனை ஒண்ணு உங்களை குழப்பிக்கிட்டே இருக்கு. அது என்னன்றதை வெளிப்படையா என்கிட்ட சொன்னீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. சொன்னா தான் என்னால ஹெல்ப் பண்ண முடியும். எனக்கு உங்க உதவி எது வேணாம் டாக்டர். நான் எதிர்பார்க்கறதெல்லாம் ட்ரீட்மெண்ட் இல்லை, செஞ்ச பாவத்துக்கு ஜட்ஜ்மெண்ட். அப்படி நீங்க என்ன பாபம் பண்ணீங்க? தப்பே செய்யாத ஒரு அப்பாவி நான் கொன்னுட்டேன் டாக்டர். பொண்டாட்டி அம்மா அப்பான்னு அவனை நம்பி ஒரு குடும்பமே இருந்துச்சு. கடைசி வரைக்கும் அவன் நம்மளை வச்சு காப்பாத்துவான்னு அவங்கெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நம்பிக்கை, நிம்மதி, சந்தோஷம் எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்தை சாகடிச்சிட்டேன். அது பாவம் தானே. அந்த பாவத்துக்கு நான் எப்படி பிராயச்சித்தம் பண்றது? கொலை குற்றத்துக்கு கோர்ட்ல மரண தண்டனை தான் தீர்ப்பா கொடுப்பாங்க. இந்த படுபாவிக்கு அந்த தண்டனை கிடைக்கிறதான நியாயம். நீங்க தற்கொலை பண்ணிக்கிட்டா செத்து போன உயிரோட வந்துட போறான். வரமாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் செஞ்ச தப்புக்கு தண்டனை கிடைச்சிரும்ல, அந்த நிம்மதி எனக்கு போதும். ஒரு நிரபராதிய அநியாயமா கொண்டுட்டோன்ற குற்ற உணர்ச்சியில நான் தினம் தினம் மனம் புழுங்கி செத்துக்கிட்டு இருக்கு. அந்த வேதனையை அனுபவிக்கிறத விட ஒரே அடியா போய் சேர்ந்துறது நல்லது தானே? ஓகே கோபி, நீங்க சொல்றதுதான் நியாயம்னு நானும் ஏத்துக்கிறேன். நான் கேட்கறதுல சில கேள்விகளுக்கு மட்டும் நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க. ஒரு அப்பாவியை கொன்னுட்டேன்னு சொன்னீங்களே, அந்த சம்பவம் எப்ப நடந்தது? அந்த அப்பாவி யாரு? அவருக்கும் உங்களுக்கு என்ன பகை? எதுக்காக அவரை கொன்னீங்க? இதெல்லாம் விசாரிக்கிறதுக்கு இது கோர்ட்டும் இல்ல, நீங்க ஜட்ஜும் இல்ல. என் மனசாட்சியை பொறுத்தளவுக்கு இந்த கேஸ் எப்போ முடிஞ்சு தீர்ப்பு எழுதியாச்சு. நான் சாகுறது மட்டும்தான் இதுக்கு ஒரே தீர்வு. என்னை உங்க யாராலையும் காப்பாற்ற முடியாது. என்ன பண்றீங்க? கோபி, இதை விடுங்க. விடுங்க இதை. விடுங்க சொல்றேன். விடுங்க. சிஸ்டர் சீக்கிரம் கொடுங்க. இந்த பாவியை பாவியை ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். வீட்டுக்காருக்கு என்ன பிரச்சனை டாக்டர்? அவர் ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு? அவருக்கு ஏதோ ஒரு சம்பவத்தால அவர் மனசு ரொம்ப கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. அவர் ஒரு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காரு. அதனாலதான் இப்படி அப்நார்மலா நடந்துக்கிறாரு. யாரோ ஒரு அப்பாவிய அநியாயமா கொண்டுட்டேன்னு அடிக்கடி புலம்புறாரு டாக்டர். அது உண்மையா இருக்குமா டாக்டர்? அதை என்னால சரியா சொல்ல முடியாதுமா. நிஜமாவே அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கா? அதை பத்தி வெளிப்படையா அவரால் யாருக்கிட்டையும் பேச முடியாம இருக்கலாம். உள்ளுக்குள்ளே வச்சு புடுங்கிட்டு இருந்திருக்காரு. அந்த மன அழுத்தம் தாங்க முடியாம சில பேர் இந்த மாதிரி வித்தியாசமா நடந்துப்பாங்க. சில பேஷண்ட்ஸ் நடக்காத விஷயத்த கூட நடந்தது மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு இப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க. உங்க ஹஸ்பண்டுக்கு நிஜமாவே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சா இல்ல கற்பனையான என்னால ஜட்ஜ் பண்ண முடியல. அதை பத்தி சொல்ற அளவுக்கு தெளிவான மனநிலை மேல அவர் இல்ல. சில சமயங்கள்ல மூளையில ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு அதனால இப்படி நடந்துக்க சான்ஸ் இருக்கு. முதல்ல நாம அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணணும். நான் MRI ஸ்கேனுக்கு எழுதி தரேன். அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டோட வந்து பாருங்க. டாக்டர், என் புருஷன் சரியாயிடுவார் இல்ல டாக்டர்? பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவரை குணப்படுத்திடலாமா? நீங்க நம்பிக்கையோட இருங்க. ஓகே டாக்டர், வாங்க போலாம்.
Go there. Play slowly. Come on, come on, come on. Careful. Issue. Thank you Good so play. much. Okay, Yuka. Throw the ball. अम्मो आज ऑफिस जल्दी लौटे? हाँ आंटी, आज उतना काम नहीं, इसलिए मैं जल्दी लौट आया। ठीक है चलो। யா இந்த லெவலில் நீங்கள் 1 செகண்ட். சாரி. வீட்ல தான் இருப்பேன்னு சொன்னா வீட்டை போட்டுட்டு எங்க போனா இவன்? ச்சே. ஓகே இது மாதிரி சாரி. சாரி ஃபார். ஃபோன் எதுக்கு கட் பண்ணி தொலைக்கிறான் ராஸ்கல்? சாரி. Idiot. மீட்டிங்கில் இருக்கேன், ஏன் டிஸ்டர்ப் பண்ணுற? ஐ வில் கால் யூ பேக். ரிஷி. ஏய் ரிஷி ப்ளீஸ். கால் யூ பேக். This number is currently switched off. Please try again later. கோபி வைஃப் யாரியா? இவங்க தான் சார். ஐயா தான் டிசி. வணக்கம் சார். வணக்கம்மா. கோபி எங்கம்மா? ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காங்க சார். நான் இன்ஸ்பெக்டராக இருந்த ஸ்டேஷனில் கோபி கான்ஸ்டபிளாக இருந்தார். அப்போ பழக்கம். ரொம்ப நல்ல மனுஷன். திடீர்னு தற்கொலைக்கு முயற்சி பண்ணாருன்னு தெரிஞ்சதும் அவரை பார்க்கலான்னு வந்தேன். அந்த மனுஷனுக்கு திடீர்னு கிறுக்கு பிடிச்சிருச்சு சார். இல்லைன்னா இப்படி ஒரு காரியத்தை செய்வாரா சார்? சரி விடுங்கம்மா, அழாதீங்க. உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம சின்ன காயத்தோட போச்சு. அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. பொதுவா போலீஸ் வேலைங்கிறது டென்ஷனான வேலை தான். இந்த வேலையில இருக்கிற எல்லாருக்கும் மன உளைச்சலும் டிப்ரெஷனும் இருக்க தான் செய்யும். ஆனா கோபிக்கு நிறைய வருஷம் சர்வீஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் இந்த மாதிரி நடந்துகிட்டு தான் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. கேட்குறேன்னு தப்பா நினைக்காதீங்கம்மா. என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சாதான் அதை சரி செய்ய முடியும். அந்த அக்கறையில தான் கேட்குறேன். உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா? அப்படிலாம் எதுவுமே இல்ல சார். வீட்ல யாருக்கிட்டயுமே அவரு அதிகமா பேசக்கூட மாட்டாரு. சம்பளம் அவரை கொடுக்கறதோட சரி, குடும்ப விஷயம் எதுலயுமே தலையிட கூட மாட்டாரு. எல்லா பொறுப்பையும் என்கிட்ட கொடுத்துட்டு அவர் ஒதுங்கியே தான் இருப்பாரு. அதனாலதான் எங்களுக்குள்ள எந்த சண்டையும் வந்ததே இல்ல சார். சரிம்மா, கோபி இந்த முடிவுக்கு வந்ததுக்கு என்னதான் காரணம்?